முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜெயலலிதா பேரவை சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் இளைஞர் நலனை காக்கும் வகையில் எண்ணற்ற சரித்திர திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உருவாக்கியுள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்க்கும் சக்தியாக அஇஅதிமுக உருவெடுத்துள்ள நிலையில் 50 லட்சம் உறுப்பினர்களை இணைக்கும் வகையில் தமிழகம் முழுவதிலும் ஜெயலலிதா பேரவை சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறுகிறது. அதன்படி மதுரையில் நடைபெற்ற முகாமினை ஜெயலலிதா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். அம்மாவினுடைய ஆட்சியில் தொழில், தமிழக முன்னேற்றம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி, அவர்களுடைய சீரிய பணிகள் பார்த்து அதில் எங்களை அம்மாவனுடைய இயக்கத்தில் இணைச்சுக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்துறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு இலவச மணி அடிகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு அடிப்படை உறுப்பினராக சேர்க்க வந்திருக்கு. கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கியது. ஆடவரும் மகளிரும் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் பங்கேற்று தங்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டனர். வேலூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அகரம்சேரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் மிகுந்த ஆர்வத்துடன் அஇஅதிமுகவில் இணைந்தனர். வடசென்னை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் தண்டையார்பேட்டை மணிகுண்டு பகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. கழக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், அமைச்சர் திரு ஜெயக்குமார், மேயர் திரு சைதை துரைசாமி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் திரளான இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படிவங்களில் கையெழுத்திட்டு தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரத்தில் இருக்கேன். நான் அதிமுகவில் இணைவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கூட 200 பேர் வந்திருக்காங்க. அதிமுகவில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்காக வந்திருக்கோம். அம்மாவோட இருந்து பேரவை சார்பாக இன்றைக்கி முகாம் நடத்துகிறாங்க. எங்களை கட்சியில் இணைத்ததற்காக அம்மாவிற்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். நான் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன். இன்றைக்கி அம்மாவோட கட்சியில் இணையலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 200 பேர்கிட்ட வந்திருக்கிறோம். எங்களை சேர்த்துக்கிட்ட அம்மா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் நன்றி சொல்லிடுறோம். ஈரோடு புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் கவுந்தப்பாடியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திரு KC கருப்பண்ணன் இம்முகாமை தொடங்கி வைத்தார். கழகத்தில் இணைந்த இளைஞர்கள் பலரும் இது தங்களுக்கு பெருமை அளிப்பதாக உள்ளதென மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதேபோல் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அம்மா பேரவை சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற்று வருகின்றன.